திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது விமின் கொக்கோட 3 ஷாட் ஒரு இதயம் இருக்காதல். ஓகேடா, இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாமா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாமா? இப்போ நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க. ஜிமின் அப்படியே ரூமில் தான் உட்காந்துட்ருக்காங்க. இந்த சைடு டே தான் இங்கேயே உட்காந்துட்ருக்க, வா போகலாம் அப்படின்றாங்க. இல்லைண்ணா வரல விடு அப்படின்றாங்க. ஏண்டா வா, சின்யாங் சாப்பிட கூப்பிட்டாரு. இல்லை நீ போய் சாப்பிடு, நான் அப்புறமேட்டு வரேன். ஏன் வா அப்படின்னு சொல்லிட்டு சித்தே தான் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஜிமினோ இல்லை நான் வரல அப்படின்றாங்க. வாடா அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் அப்புறமேட்டு ஆரம் ஷுகா ஜெயோப் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. டீமும் ஜிமினும் வராங்க. ஜின் தான் அப்படியே கிச்சன்லேருந்து ஃபுட்டில் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே வெளியே வந்துட்டு குட் மார்னிங் யாங்ஸ் அப்படின்றாங்க. குட் மார்னிங் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோப் சொல்கிறாங்க குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகே மட்டும் ஜிமின் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலாம், அந்த ஃபோனையே ஸ்வைப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜிமினும் ஜேகே கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலாம். அப்படியே வந்து உட்காடுறாங்க. ஜிமின் உட்காந்தானே ஜேகே தான் ஒரு ஃபோனை பார்த்துட்டு இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போயிட்டாங்க. இப்போ ஜின் தான் அப்படியே ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துடு. ஜேகே நில்றா அப்படின்றாங்க. இப்போ ஜேகே பாட்டு நடந்து போயிடுறாரு. இந்த சைடு ஆரம் தான் ஜங்குக் நெல் அப்படின்றாங்க. ஜங்குக் பாட்டுன்னு என்னையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறாங்க. சாப்பிட்லையா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த சைடு ஜின் தான் பசிக்குதுன்னு சொன்னீங்களா? இல்லை எனக்கு இப்போ பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு எழுந்து போயிட்டாரு. இந்த சைடு ஜிமின் தான் அவர் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ டேவை பார்த்து ஜிமின் தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஏஞ்சிக்கிறாங்க. இப்போ டே தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட எழுந்து நிற்கிறாங்க. இல்லைட்ட நீ சாப்பிடு, அம்மா எனக்கு கால் பண்ண சொல்லாங்க, நான் உங்ககிட்ட போய் பேசிட்டு வந்தேன், நீ சாப்பிடுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட சொல்கிறாங்க. இருடா நானும் இல்லை நீ இங்கே உட்காந்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்டா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அப்படியே மாடிக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜிமின்டா அப்படியே மாடிக்கு தான் வந்து நிற்கிறாங்க. அப்படியே ஒரு வாயில் கை வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நான் என்னடா பண்ணேன் நான் இப்போ என்னை ஏன்டா போய் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. இந்த சைடு டே தான் அப்படியே ஆரம்பம் பார்க்குறாங்க. என்ன ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்க்குறாங்க. இந்த சைடு ஜின்னும் சரி நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிவி உட்கார வைக்கிறாங்க. இல்லை நான் அவங்ககிட்ட இல்லை நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிவி உட்கார வச்சுட்டு டேக்கு எல்லாேருக்கும் ஃபுட்டை சர்வ் பண்ணிட்டோம். ஒரு பிளேட்டில் வந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே தான் போகிறாங்க. அதாவது ஜிமின் இருக்க இடத்துக்கு தான் போகிறாங்க. ஜிமின் தான் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காரு. அழுதுட்டு ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது, அந்த பிளேஸில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும், அந்த பெஞ்சில் வந்து உட்காந்துட்ருக்கு அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ ஜின் தான் அப்படியே மேலே வந்து பார்க்குறாங்க. ஜிமின் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஜிமின் அழுகுறது நல்லா தெரியுது அவருக்கு. இப்போ ஜின் தான் அப்படியே இந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு ஜிமின் கிட்ட தான் வராங்க. இப்போ ஜிமின்க்கு தான் யாரோ வர சத்தம் கேட்டோன்னே அவர் டேஸ் தான் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இந்த சைடு அப்படி கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு இந்தா ஜிமின் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லையா அவங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சேரை போட்டு அவரும் உட்காந்துக்கிறாரு. இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இல்லையா அவங்க எனக்கு பசிக்கலை வேண்டாமே அப்படின்றாங்க. இங்கே பாரு, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல, ப்ளீஸ் எனக்காக சின்யாங்காக கொஞ்சமாக சாப்பிடு அப்படின்றாங்க. இப்போ ஜிமினோ வேணாம் யாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சிட்டே தான் சொல்லிகிட்ருக்காரு. இந்த சைடு ஜின் தான் அந்த ஃபுட்டை பக்கத்தில் இருக்க பெஞ்சில் வச்சுட்டு இப்போ கிட்டே வந்துட்டு ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணி பிடிக்கிறாங்க. என்னாச்சு ஜிமின், ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜின்னு வந்து அழுதுகிட்டே ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் லவ் தானே பண்ணேன், வேறு எதுவுமே பண்ணல, லவ் பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஜின்னு ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜின் தான் சரி ஒன்றும் இல்லை அவன் சாதாரண கோவத்தில் தான் பேசினான், அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி கூட பார்த்தியா நான் எழுந்து வந்தோடனே அவன் எழுந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே இருக்காங்க. சரி ஒன்றும் இல்லை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஆக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜின்னும் அப்படியே ஜிமினோட ஹெட்டை அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. அவளை டைட்டாக ஆக் பண்ணிவிட்டு இப்போ இப்படியே நைட் ஆகுது. இப்போயும் எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே உட்காந்துட்டு தான் இருக்காரு. இப்போ ஆரம்பம் ஜிகே பார்த்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜிகே அப்படின்றாங்க. இப்போ ஜிகே தான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட பேசணும் சொன்னேன் அப்படின்றாங்க. அதான் என்ன பேசணும் கேட்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கேட்குறாங்க. என்கிட்ட சாதாரணமாக பேசும் அந்த மாதிரி பேசு அப்படின்றாங்க. சரி ஜி நம்ஜுன்
என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ஜூன் தான் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லை நான் வரல அப்படின்றாங்க. அட வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டே போகிறாங்க. இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னா டெரஸ் தான் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க 2 பேருமே. இப்போ ஆரம்ப பார்த்து என்ன விஷயம் அப்படின்றாங்க. இப்போ ஆரம்ப பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆரம்பம் என்னாச்சு, எதுக்கு ஜிமினை அவாய்ட் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? அப்போ தான் அவனோட ஃபீலிங்ஸும் வளராது, என்னோடய ஃபீலிங்ஸும் என்கிட்ட பத்திரமா இருக்கும், அதுக்காக தான் அப்படின்றாங்க. இப்போ தான் சரி ஓகேடா, நீ அவன்கிட்ட சாரி கேட்க சொன்ன, கேட்டியா அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்பயே கேட்டேன், நான் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயே கேட்டுட்டேன். நான் எதுக்கு சாரி கேட்கணும், நான் அதுதான் கேட்குறேன், நான் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்றாங்க. நீ ஹாஷாக பேசலடா, நான் ஆஷா பேசலை, நான் ஆஷா பேசினேன்னா அவன் தாங்க மாட்டான், ஓகேவா, இது ஹார்ட் ஷேக் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜேகேவை பார்த்து தான் சரி ஓகே, நீ இப்போ அவன் அவாய்ட் பண்ணுறியே, அவனுக்கு உன் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் போயிடும்னு நினைக்கிறியா? அவனை நீ அவாய்ட் பண்ண தான் அவனுக்கு இன்னும் கஷ்டமாகி உன் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் அவனுக்கு அதிகமாகும்டா அப்படின்றாங்க. இங்கே பாரு நீ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ அவங்ககிட்ட ஜஸ்ட்டு சாரி மட்டும் கேளு அப்படின்றாங்க. இல்லை என்னால் கேட்க முடியாது அப்படின்றாங்க. ஏன்டா இப்படி பிடிவாதம் பிடிச்சி போயிருக்க அப்படின்றாங்க. நான் அப்படி தான் எனக்கு சாரி கேட்கணுன்னு அவசியம் கிடையாது, ஓகேவா, நான் அவங்ககிட்ட சாரியும் கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்து உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா அப்படின்றாங்க. அப்படியே வந்து பேசுகிற ஓ அப்படின்றாங்க. இங்கே பாரு ஜேகே, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எனக்காக இந்த இடத்துக்கு நீ வந்தேன்னா ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு சாரி மட்டும் ப்ளீஸ் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கும் பார்த்து பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்றாங்க. அஃப்கோர்ஸ் நான் பிளாக்மெயில் பண்ணுறேன்னே வச்சுக்கோ, அவங்ககிட்ட ஒரு சாரி மட்டும் கேளு, ஒரு சாரிக்காக பிளாக்மெயில் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் உனக்காக வேணால் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு தேங்க்ஸ் அப்படின்றாங்க. உங்ககிட்ட வர இந்த தேங்க்ஸ்க்காக நான் அந்த மாதிரி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. இந்த சைடு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே இறங்கி வந்துடுறாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மினை தான் காமிக்கிறாங்க. ரூம்லேயே உட்காந்துட்ருக்காரு, யார் கூப்பிட்டாலும் வெளியே வர மாட்டுறாங்க. இந்த சைடு தான் ஜிம்மின் ரூமை தொடடா டேய் அப்படின்றாங்க. திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. இந்த சைடு தான் ஜிமின் ஜிமின் நான் அவங்ககிட்ட பேசணும்டா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்துட்ருக்காங்க. இந்த சைடு ஜின் தான் என்ன அப்படின்றாங்க. ஜின்யா அவன் டோரே திறக்க மாட்டான், எனக்கு பயமாக இருக்கு அப்படின்றாங்க. சரி நீ பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திறடா அப்படின்றாங்க. ஜிமின் தான் ஜின்யாங் நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும் ஜின்யாங் ப்ளீஸ் அப்படின்றாங்க. இருந்தாலும் நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன் ஜின்யாங் அப்படின்றாங்க. இந்த சைடு தான் அப்படி மட்டும் ஏதாவது பண்ண அவனை செருப்பால் அடிப்பேன் அப்படின்ட்டாங்க. நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜின்னும் சரி இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆராம் அப்படின்றாங்க. இப்போ தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்மின் உள்ளே போய் டோரை சாத்திட்டு வெளியே வரவே மாட்டான் அப்படின்றாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறாங்க. இந்த சைடு சுகா தான் என்னாச்சு அப்படின்றாங்க. அவன் டோரை லாக் பண்ணிக்கிட்டு வெளியே வரவே மாட்டான் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜோப்பும் என்ன சொல்கிற, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின் தான் சரி வாங்க நீ வந்து பேச அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கிட்ட தான் வராங்க. இப்போ தான் தட்டிக்கிட்டே இருக்காங்க, திறக்கவே மாட்டுறாரு. இப்போ தான் நகர அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் வந்திருக்கேன்டா, நம்ஜூன் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீனம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளீஸ் டோர் துறையேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் நான் ஒன்றும் பண்ணலை எனக்கு தலை வலிக்குது, கொஞ்சம் நேரம் தட்டுறது நிப்பாட்டிட்டு எங்கேயாச்சும் போகிறீங்களாலாம் ப்ளீஸ், நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. நீ இப்படி பேசாத, எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு சரி இரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ளீஸ் நாங்களாம் இருக்கோம்ல துறையன் ப்ளீஸ் அப்படின்றாங்க. இப்போ தான்
ஏய் தொறடா ப்ளீஸ்ரா அப்படின்றாங்க. ஏய் நான் 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 அப்புறமேட்டு திறக்கிறேன், என்னை விடுங்களா, தனியாக விடுங்க அப்படின்றாங்க. டேய் ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்காங்க, திறக்க மாட்டேன்றாரு. இப்போ தான் ஜிமின் ப்ளீஸ் அப்படின்றாங்க, திறக்க மாட்டேன்னு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் இங்கே பாரு, நீ என்னை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சேன்னா இப்போ டோரை திற, நீ என் ஃப்ரெண்டாக நினைக்கலன்னா நீ டோரை திறக்க தேவையில்ல, நான் அது கூட உங்ககிட்ட பேசவே மாட்டேன், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் இப்போ நான் திரும்பி கவுண்ட் பண்ணுவேன், நீ இப்போ வந்து ஓப்பன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் 1 அப்படின்றாங்க, டோர் ஓப்பன் பண்ணிடுறாரு. இப்போ தான் அப்படியே உள்ளே தான் போகிறாங்க. ஜிமின் தான் என்ன அப்படின்றாங்க. என்னாச்சு, எதுக்கு இப்போ டோர் லாக் பண்ணிட்டு உள்ள உட்காந்துட்ருக்கா அப்படின்றாங்க. எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல, உன்னை பார்க்கும்போது கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கில்ட்டாக இருக்குது, அதனால தான் அப்படின்றாங்க. இப்போ தான் ஏன் கில்ட்டாக இருக்குது, நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் தான் சரி ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே அப்படியே ஹக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினை பார்த்துட்டே தானே ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஒன்றும் இல்லைடா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ ஜிமின் தான் நீ எதுக்கு இப்போ அழற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அந்த சைடு ஒரு குரல் கேட்குது, ஜீன் எங்கே இருக்கீங்க, எங்கே யாருமே காணோம், எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ இங்கே ஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் போகிறாங்க. இப்போ ஜின் தான் என்னடா அப்படின்றாங்க. எங்கே போனீங்க, யாருமே காணோம் அப்படின்றாங்க. இப்போ ஜின் தான் ஒரு வேலை நல்லா போனேன், என்னப்பா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பைத்தியக்காரனே ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணேன், எங்கே ஆளையே காணுமே எல்லாரையும், இல்லை எங்கேயாவது ப்ராக்டிஸ் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், இன்றைக்கி ப்ராக்டிஸ் இல்லை நாளைக்கு தான் அப்படின்றாங்க. ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் போயிட்டாரு. இப்போ ஜின் தான் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் ரூமுக்கு தான் வராங்க. இப்போ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக் தான் அப்படின்னாங்க. என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் அப்படி ஜின்னை பார்த்துட்டு ஜின் அது வந்து அப்படின்றாங்க. இப்போ ஜின் தான் ஓகே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்றாங்க. என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க. வெங்காயம் உரிக்கணும், போதுமா வா வந்து உரிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த சைடு சுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜியோப் தான் அப்படியே டிவி பார்க்குறாங்க. ஏய் சுகா, உனக்கு டான்ஸ் ஆடணும்னு சொன்னால, வா நான் உனக்கு புது ஸ்டெப்பு சொல்லித்தரேன் வா அப்படின்றாங்க. என்ன ஸ்டெப்பு, ஆல்ரெடி காலில் வலிக்குது என்னால் முடியாது அப்படின்றாங்க. வாடா உனக்கு தவளக்கா ஸ்டெப்பு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜியோப் தான் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அப்படி ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் தான் என்னட்டையா அவங்க அப்படின்றாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு, யார் இருக்காங்களோ இல்லையோ நான் இருப்பேன் உனக்காக எப்பயும், ப்ளீஸ் எனக்காக வச்சு என் கூடவே இரு அப்படின்ட்டாங்க. இந்த சைடு ஜிமின் தான் நான் எங்கே போகிறேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் கூடவே இருப்பேன்ல, ஆமாம் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்றாங்க. சரி நேற்று ஒரு விஷயம் சொல்கிறேன்னுல்ல, சொல்ல அப்படின்றாங்க. அது வந்து சொல்லு அப்படின்றாங்க. ஐம் சாரி அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இல்லை நான் அவன் கூட ஃபர்ஸ்ட் டைம் பழகும் போது இவன் கூட பழகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தான் பழகினேன் தெரியுமா அப்படின்றாங்க. என்னது? ஆமாம், ஏன்னா நான் ஆல்ரெடி ஃப்ரெண்டாக இருந்தப்போ 2 பேருமே என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கல்ல, அதனால் நீயும் அந்த மாதிரி பண்ணுவேன்னு நினச்சேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் பக்கத்தில் இருக்க பிள்ளை ஒதுக்கி அடிக்கிறாங்க. என்ன பார்த்து நினச்சோடா அப்படின்னு சொல்லிட்டு டே இல்லைடா நீயும் விட்டுட்டு போயிடுவ, எனக்கு ஒரு மன ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன்னு நினச்சேன், ஸோ அதுக்காக சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிமின் நான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்றாங்க. நான் அவனை விட்டு போக மாட்டேன்ட்டாயா, நான் அவனுக்கு துரோகமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ வாக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்றாங்க. என் சைடு ஜிமினும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு வாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி தான் டேஸும் பாஸ் ஆகுது. இப்போ ஒன் ஃபைன் டே ஜிமின் தான் அப்படியே அந்த டெரஸை நின்றுட்டு அவரோட ஹேண்டில் போய் ரப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. குளிரில் நின்றுட்டுருக்காரு.
அப்பா என்ன குளிருது, ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போ ஒருத்தவங்க வராங்க. இப்போ ஜிமின் தான் அந்த ஃபுட் ஸ்டெப்பு கேட்டுட்டோம். டயா அங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா ஜங்குக் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கை பார்த்துட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நின்றுக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிமின் கிட்ட தான் வராங்க. ஜிமினுக்கும் கொஞ்சம் தூரம் தள்ளி எப்படி சொல்கிறது, ஒரு 10 ஸ்டெப் தள்ளி ஜங்குக் நின்றுட்டுருக்காரு ஜிமினுக்கு நேராக. இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த குளிரை வந்து அப்படியே ஒரு ஹேண்டெல்லாம் அப்படியே ரப் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பிட்டு பொறுமையாக அப்படியே நடந்து போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் பேக் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி நின்றுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜிமினை பார்த்த மாதிரி திரும்புகிறாங்க. இப்போ ஜிமினும் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக திரும்புகிறாங்க. திரும்பிட்டு சொல்லிச்சான் ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கும் ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிமினும் அப்படின்றாங்க. ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு? நான் எந்த தப்பு பண்ணலையே. நான் ஏதாவது உனக்கு தப்பு பண்ணிட்டேன்னா நீ சொன்னது நான் உன் பின்னாடியும் வரல, உன்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணல, உன்னை நான் பேசலை, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்றாங்க. நான் எதாவது சாரி கேட்கணுமா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்கு தான் ஏய் ஏன் கத்துற, பொறுமையாக பேசு அப்படின்றாங்க. ஓகே 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 சொல்லு என்னது அப்படின்றாங்க. சாரி எதுக்கு சாரி கேட்ட அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அன்றைக்கி நான் ஆஷா பேசினேன்ல ஸோ அதுக்கு அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சாரி சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இப்போ ஜிமினே தான் ஜங்குக் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவன் பார்த்து மாதிரி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சிரிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே குடுக்கு கீழே ஓடி வராங்க. இப்போ வந்துட்டு அப்படியே பொட்டுன்னு முடிச்சுவாங்க. இப்போ டே தான் அம்மா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் ஐயோ சாரி அப்படின்றாங்க. ஏன்டா இப்படி ஓடி வர அப்படின்றாங்க. அது 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 வந்து அப்படின்றாங்க. என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படின்றாங்க. அது 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 அப்படின்றாங்க. என்ன அது 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 சொல்லு ஒழுங்கா சொல்லு அப்படின்றாங்க. மேலே குளிராக இருந்துச்சா ஸோ அந்த குளிரில் நிற்க முடியல, அதான் குடுக்குன்னு ஓடி வந்துட்டேன் அப்படின்றாங்க. ஓ வேறு எதுவும் இல்லைல்ல? வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ என்னாச்சு, நீ எதுக்கு படப்படன்னு பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிக்கிறாங்க. இப்போ டே தான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே சிரிச்சிட்டே வராங்க. இப்போ ஜிமின் தான் ஜின்யாங் எனக்கு பசிக்குது அப்படின்றாங்க. இரு ஜிமின் தோ ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. நான் அதை ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் ஜிமின் தான் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு ஜின்னுக்கு. இப்போ ஜின் தான் எப்போ அந்த வீட்லேயே நீ ஒருத்தன் மட்டும்தான்டா நல்லவன், எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணுற, அங்கே ஒருத்தன் என்ன தான் பண்ணுறானே தெரிலடா. ஒருத்தன் என்னவோ டான்ஸ் ஸ்டெப்பு போட்டுன்னு இருக்கான், ஒருத்தன் என்னன்னா தூங்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் என்ன பண்ணுறானே தெரில, இன்னொருத்தன் எதையாவது போட்டு உடச்சிக்கிட்டே இருப்பான் அப்படின்றாங்க. இப்போ அந்த சைடு ஆரம்பிதான் நான் எதையும் போட்டு உடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த சைடு ஜிமின் தான் ஆரம்பியாங்க இன்னும் எதுவுமே உடைக்கலையா அப்படின்றாங்க. நான் எதுவும் உடைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்க ஒரு கரண்டி எடுக்கிறாங்க. அந்த கரண்டி எடுத்து அப்படியே இப்படி இப்படி பண்ணி விளையாடிட்டுருக்காங்க. இந்த சைடு டேய் பானாண்டா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றாவதுரா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டே இருக்காங்க. போட்டுன்னு உடச்சிடுறாங்க. இப்போ இந்த சைடு ஜின்தா அப்படியே பார்க்குறாங்க. இந்த சைடு தான் அப்படியே ஜின்னை பார்க்குறாங்க. இந்த சைடு ஜிமின் இந்த பார்த்து ஜின் நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்து ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிச்சிட்டே அந்த எடுத்து விட்டு போயிடுறாங்க. இந்த சைடு ஜின் தான் சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கரண்டி எடுக்கிறாரு. இந்த சைடு தான் டே சாரிடா நான் உனக்கு ஒரு கரண்டி செட்டு கூட வாங்கி தந்துடுறேன்டா ப்ளீஸ் அடிக்காதரா அப்படின்றாங்க. படி போவி சிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஏய் எங்கே போகிற, நீ தானே போக சொன்னேன், இதை எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோப்பா இவனுக்கு இவ்வளோ பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே இருக்க ஃபுட்டை. இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே சிரிச்சினே வராங்க. இந்த சைடு ஜோப் சுகால போய் உட்காந்துட்டு
என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமிதா அது வந்து அப்படின்றாங்க. என்ன எதுக்கு சிரிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமிந்தா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்போ சிவாவும் என்னன்னு சொன்னால் நாங்களா சிரிப்போம்ல அப்படின்றாங்க. இப்போ ஜெயோப் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமிந்தா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வராங்க. இப்போ தான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே வராங்க. இப்போ ஜிமின்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்போ தான் அப்படி ஜிமினோட 2 ஹேண்டை பிடிச்சிட்டு என்னடா என்ன ஆச்சு, என்ன உடம்பு கிட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்போ என்னடா சொல்லு அப்படின்றாங்க. இல்லை ஆரம்மாய் அங்கே வந்தாங்களா, கரண்டி அங்கே இருந்துச்சு, அந்த கரண்டியை எடுத்து சும்மா இப்படி அவர் 2 கை வச்சு பண்ணிட்டு இருந்தாரா. ஜின்யாங் சொன்னாங்க எடுக்காதடா உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பியாங்கள அதெல்லாம் ஒன்றாக்காதுன்னு சொல்லிட்டு அதை போட்டு உடச்சிட்டாரு அப்படின்றாங்க. அடப்பாவி அவனை தனியாக விட்டுட்டு வந்தியா? ஆமாம் ஜின்யாங்க ஒரு பார்வை பார்த்தாங்க பாருங்க. ஆரம்பு சொல்லவே வேணாம், ஆரம்பி அங்கே எப்படி பயந்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு சுகாவும் ஜெயப்புக்கும் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க ஜிமின் சொல்கிறத பார்த்துட்டு. இப்போ ஜிமின் டே கிட்ட சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே வராங்க. டேவும் உட்காந்து சிரிச்சுட்டு தான் இருக்காரு. பாரு எப்படி சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயவு பக்கத்தில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே சிரிச்சுட்டே ஜங்குக்கு தான் முட்டுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் கையில் ஃபோன் வச்சுருப்பாரு. இப்போ அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் இடிச்சோன்னே இப்போ ஜிமின் தான் அவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தவர் அப்படியே ஒரு ஃபேஸ் அப்படியே சுகமாக மாறிடுது. அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. இப்போ தான் என்னாச்சு சைலண்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா ஜங்குக்கு தான் ஜிமின் இடிச்சிருப்பாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே கீழே குஞ்சிட்டு சாரி ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் நீங்கள் உட்காருங்க, நான் உங்களுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே எல்லாரையும் சொல்கிறாங்க. இப்போ தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு ஜிமினோட கையை பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னச்சுட்டேயாங்க அப்படின்றாங்க. என்ன அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வா நான் உனக்கு ஃபுட்டு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைடாயாங்க அப்படின்றாங்க. நான் உன் ஃப்ரெண்டுடா அப்படின்றாங்க. எனக்கு தெரியும்டா நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சொல்கிறேன், உட்காந்து சாப்பிடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்துட்டு அப்படியே ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் உட்காந்து தான் இருக்காரு. ஜங்குக் சுகா ஜெயோப் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு கையில் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்பா அப்படின்றாங்க. இப்போ அங்கே பார்த்து ஜிமின் தான் என்னையா ரெஸ்ட் இன் பீஸா அப்படின்றாங்க. அடப்பாவி தனியாக விட்டு வந்துட்டியடா அப்படின்றாங்க. என்ன நல்லா கொடுத்தாங்களா அப்படின்றாங்க. அப்பா நல்ல வேலை மன்னிச்சு விட்டுட்டான் அப்படின்றாங்க. என்ன தப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஏண்டா ஏன் உயிர் பிழைச்சதே இப்போ பெரிய இதுன்னு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜெயோப் தான் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெயோப்பை பார்த்து சுகா சிரிக்கிறாங்க. சுகாவை பார்த்து டேவ் சிரிக்கிறாங்க. டேவை பார்த்துட்டு ஜிமின் சிரிக்கிறாங்க. இப்போ ஜிக்கி தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சிரிக்கிறத பார்த்து என்ன எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜெயோக்கிட்ட என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜெயோப் சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிக்கி தான் என்னையா ஜின்கிட்ட நல்லா வாங்கினீங்க போல் அப்படின்றாங்க. நீயும் கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் சிரிக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ஜூன் தான் சரிங்க என் பொழப்பு சிரியோன்னு சிரிக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுட் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நீங்களே சர்வ் பண்ணிக்கோங்க நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை உட்காந்துக்கிறாங்க. இந்த சைடு ஜின் தான் ஓய் உன்னை இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாருக்கும் ஃபுட்டு சர்வ் தானே பண்ண சொன்னேன் அப்படின்றாங்க. ஐயோ பண்ணிடுறேன் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்படியே ஏஞ்சி அப்படியே அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீயும் ஜிமினை பார்த்துக்கோங்க எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் உட்காந்துட்டாங்க. இப்போ நான் பார்த்துக்கிறேன் நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த சைடு சுகாஜியோப்பு பார்த்து வச்சுட்டு இருக்காங்க. டக்குன்னு மாறிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாய முடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்தா சாப்பாடு தானே சொன்னேன் இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு வச்சுட்ருக்காங்க. போதும் யாங்க அப்படின்றாங்க. சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஃபஸ்ட்டுக்கு ஜின்னுக்கு அப்புறமேட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லைடா நான் பார்த்துக்கிறேன் உட்காரு அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஜின்ன வந்து அப்படியே ஜின் பக்கத்தில் உட்காடுறாங்க. இப்போ ஜின் தான் வேறு ஏதாவது உழைச்சா அவ்வளோதான் முன்ன அப்படின்றாங்க. சரி எதுவும் உழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறாரு.
இப்போ ஃபஸ்ட்டு ஜிமின் தான் ஜின்னுக்கு சர்வ் பண்ணுறாங்க, ஆரம்புக்கு சர்வ் பண்ணுறாங்க, அப்புறம் சுகாக்கும், அப்புறமேட்டு டீக்கும் சர்வ் பண்ணுறாங்க. டீ பக்கத்தில் தான் ஜேவ் உட்காந்துட்ருப்பாங்க. இப்போ ஜேவுக்கும் சர்வ் பண்ணுறாங்க. ஜேவ் பக்கத்தில் ஜங்குக்கு உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜேவுப்பை பார்த்து ஜேவ் கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஜேவ் தான் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. நீ சர்வ் பண்ண அப்படின்றாங்க. இப்போ ஜேவுப்பும் அப்படியே இன்னும் கூட நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு ஜங்குக்கு வைக்கிறாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபுட்டு எடுத்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜேவ் கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஜேவ் தான் கொடுக்குடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட்டும் அதே மாதிரி தான் எல்லாருக்கும் வைக்கிறாங்க. ஜங்குக்கு மட்டும் வைக்கல, அது வந்து ஜேவ் தான் வைக்கிறாரு. இப்போ ஜேகே தான் அப்படி ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அந்த ஃபுட்டை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜேவ் தான் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட இருக்க பிளேட்டை லைட்டாக நகர்த்தி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போயிடுறாங்க. இந்த சைடு ஜேவ் தான் என்னடா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜின் தான் எங்கே போகிற வந்து சாப்பிடு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு பசிக்கல, சாரி ஃபார் த ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் போயிடுறாரு. இந்த சைடு ஆரம்பமாக டேய் வாடா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிட்டே இருக்காரு. டேலாம் கூப்பிடவே இல்லை, அவர் பாட்டினுக்கு முன்னே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஜேகேவை கண்டுக்க கூட இல்லை. இப்போ ஜிமின் தான் அப்படி ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க போகிறதே. இப்போ ஜின்னும் ஆரம்பம் கூட பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் சுகா கூட ஜேகே போகிறத பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு டேவை தான் காட்டுறாங்க. டே தான் அவர் சாப்பிட்ட ஃபுட்டை வந்து என்ன வேலையை பார்த்துட்ருக்கேன் ஜிமின் கொஞ்சம் வெயிடா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படின்றாங்க. டேய் வெயிடா பசிக்குது அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீக்கு சர்வ் பண்ணுறாங்க. இப்போ டீவும் ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிந்தா கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருக்கா, ஒருத்தன் ஏந்து போகிறான், எனக்கு சோறு தான் முக்கியம், அவனுக்கு அவன் வாழ்க்கை முக்கியம் மாதிரி எனக்கு என் சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு ஆரம்பம் ஐயோ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் சாப்பிடுங்க, நான் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜின் தான் இங்கே பாரு, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இப்போ நான் சர்வ் பண்ணுறேன், நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்றாங்க. இருங்க சின்யாங் நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க. எங்கே போகிற? அம்மா கால் பண்ண சொன்னாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமே, நான் மட்டும் கொஞ்சம் ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். ஓகேவா நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கிட்ட சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டு ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜிமின் தான் அவர் ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே பெட் அணி அப்படியே உட்காந்துக்கிறாங்க பெட் மேலேயே. சாரி ஜங்குக்கா, நான் வேணும்னு பண்ணலை, ஆனால் உனக்கு பிடிக்காதுல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டு அப்படியே அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவருக்கு ஜங்குக்கு நினப்பு தான் போயிட்டே இருக்குது. இந்த சைடு ஜின் தான் ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அதை வர அப்படின்னு சொல்லிட்டு வராத கால் அப்படியே கால் வந்த மாதிரி ஃபோனில் சொல்லுங்கம்மா, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உடம்பு சரியில்லை சொன்னீங்களே பரவாயில்லையா, பரவாயில்லையா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே தான் வராங்க. ஜின் தான் என்னாச்சு அப்படின்றாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே நல்லா இருக்கோம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, அப்பா எப்படி இருக்காரு, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் வராத காலிலே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. டீவா ரொம்ப நல்லா இருக்காம்மா, இதோ சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், கொடுக்கவா, சாப்பிட்டுட்டு இருக்கான் வேணான்னு சொல்கிறீங்களா, சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ அவர் பேசிகிட்டே இருக்கும்போது டப்புன்னு ஒரு கால் வருது. இப்போ இந்த சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் தான் அந்த காலை பார்க்குறாங்க. ஐயோ இந்த நேரத்தில் நீ கால் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஜிமினை தான் பார்க்குறாங்க. இப்போ அந்த காலை ஜிமின் தான் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்றாங்க. சார் உங்களுக்கு நியூ சிம் கார்டு வேணுமா அப்படின்றாங்க. குந்தாணி இப்போ தான் நீ சிம் கார்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இந்த சைடு டே தான் ஜிமின் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமினும் அது 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 வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின் தான் ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அது 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 வந்து அப்படின்றாங்க. இப்போ டே தான் வராத காலுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்லிவிட்டு சரி வந்து சாப்பிடு அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் ஓகே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இந்த சைடு ஜின்னும் ரொம்படா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உட்காரு அப்படின்றாங்க. நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. எங்கடா வெளியே போகிற அப்படின்றாங்க. இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்குறாங்க.
அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தா ஜங்குக் தான் நின்றுட்டுருக்காரு. ஜிமின் தான் இந்த டோராண்ட இருந்து ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் காமிக்கிறாங்க. அவர் வெளியே நின்றுட்டு என்ன நினச்சிட்டு இருக்கான் என் மனசில்? என்ன எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறான், எனக்கு மட்டும் ஜேபு கிட்ட கொடுத்து வைக்க சொல்கிறான், நான் என்ன நாயா? திருடு சுத்துற நாயா, எனக்கு மட்டும் தனியாக வைக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் என்னை பார்த்தா எப்படி தெரியுதான் அவனுக்கு? நான் தான் சாரி கேட்டேன்ல, இன்னுமே ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்? நான் அவனை அவாய்ட் கூட பண்ணல, அவன் தான் என்னை அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்கு கத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ ஏன்னா இப்படி பண்ணுறானோ இவன் சே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என் பின்னாடி எப்படி தெரிஞ்சிட்டு இருந்தான், இப்போ என் பேரை கூட எடுக்க மாட்டான். நான் வர்றதுக்கு முன்னாடி அவன் அவ்வளோ சிரிச்சிட்டு இருந்தான், நானும் சந்தோஷமாக தான் வந்தேன். அவங்க அவ்வளோ சிரிச்சிட்டு இருந்தாங்க, நான் வந்தோடனே கரெக்டாக சிரி பண்ணி பாடிட்டான். என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சைட் கத்திட்டு இருக்காரு. இப்போ இதே மாதிரி தான் கொஞ்சம் டேஸஸும் பாஸ் ஆகுது. ஜிமின் ஜேக்கி கிட்ட மட்டும் பேசியிருக்கவே மாட்டாங்க. என்னென்னா என்ன அந்தளவுக்கு தான் வச்சுருப்பாரு. இப்போ ஒன் ஃபைன் டே எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. OT7 எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிமின், ஜோ, பாரம், ஜேகே, சுகா, தேஜன் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் முன்னாடி வந்து பேங்டன் PD உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அவங்க தான் இந்த சாங் உங்களுக்காக, அப்புறம் நீங்கள் இன்னொரு சாங்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது 2 மெம்பர்ஸ் தான், அதுக்கு நான் 2 மெம்பரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க ஓகேனா இந்த சாங் நம்ம பண்ணலாம், இல்லைன்னா வேணாம் அப்படின்றாங்க. ஓ யார் இந்த மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் யார் அந்த மெம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு சின்ன சொல்லுங்க அப்படின்றாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து 2 மெம்பர், அதாவது ஒரு பார்ட்னர்ஸை தான் ஆட போகிறீங்க. ஓ சரி, யார் அதுக்கு சேர்த்துருக்கீங்க அப்படின்றாங்க. நான் ஜிமினை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. சரி ஜிமின் தான் நானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இல்லை நீ கரெக்டாக இருப்ப ஜிமின், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, இதில் என்ன இருக்குது, நான் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு அப்போ ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், யார் அந்த பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இந்த சைடு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படி ஜங்குக் பக்கம் தான் திருப்புறாங்க. ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ ஜிமின் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணணும், நீ பண்ணுறியா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டு என்னதா அப்படின்றாங்க. இல்லைடா, ஒரு சாங் இருக்குது, அது 2 பேர் சேர்ந்து தான் பண்ணணும். ஸோ ஜிமின் ஓகே சொல்லிட்டான், உனக்கு ஓகேனா நீ சொல்லு, இல்லைனா அப்படின்றாங்க. இப்போ ஜிகே தான் இல்லைனா அப்படின்றாங்க. இல்லை அப்படி சொல்லலை, நீ இந்த டான்ஸுக்கு பர்ஃபெக்டாக இருப்ப, அதனால் உன்னை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், உனக்கு ஓகேன்னு சொல்லு, இல்லைனா வேண்டாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜேகே தான் யார் பார்ட்னர் அப்படின்னு கேட்குறாங்க. அதோ பேக் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் அப்படி ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ அங்கே இருக்க எல்லாருமே ஜேகேவை பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் டே வந்து ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜேகேவை பார்க்கவே இல்லை, ஜிமின் கீழே குஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜேகே தான் ஜிமினா ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவன் அந்த PD தான் ஆமாம் ஓகே தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிமினும் கீழே குஞ்சிட்டு எதுவும் யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த சைடு PD தான் அப்போ ஓகேவா, ஓகே கொரியோகிராஃப் பண்ணிடலாமா, சாங் ஓகேவா, பிளாக் ஸ்வான் தான் ஜோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடும் அப்படியே ஜிமின் தான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் தான் என்னாச்சு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு இந்த பாட்டு செட் ஆகாது, எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற, இப்போ தானே ஓகே சொன்னேன். இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் வேணாம். என்னை விடுங்க, ஜியோ பண்ண நல்லா ஆடுவார், என்னோட ஜியோ பண்ண ரொம்ப பெஸ்ட் டான்ஸர் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு பீதி தான் எனக்கு தெரியும்டா, ஜியோபனோட நல்லா ஆடுவான்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ தான் அதுக்கு பர்ஃபெக்டாக இருப்ப ஜிமின். நான் ஜியோப்கிட்டே கேட்டுட்டேன், ஜியோப்போ நான் வேணாம், ஜிமின் ஆட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப் தான் செலக்ட் பண்ணான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அப்படி ஜிமின் தான் அப்படி ஜியோப்பை தான் பார்க்குறாங்க. இப்போ ஜியோப் தான் அப்படி ஜிமினை பார்த்துட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் ஜேகேவை நான் தான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இல்லைங்க நான் வரல, நீங்கள் ஜியோப்பனா கூப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா டேங் இருக்கான்ல, டேங் கூட நல்லா ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஷோல்டரில் ஹேண்டை வைக்கிறாங்க. இப்போ டே தான் எனது நானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி டே வேணாவா, ஜின்யாங் நல்லா ஆடுவார், ஜின்யாங்க சூப்பராக ஆடுவாங்களே, 2 பேர் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு என்ன ஜிமின் பேசுகிற, இல்லை ஜிமின் நீ தான் கரெக்டாக இருப்ப, எனக்கு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஸோ நீ தான் கரெக்டாக இருப்ப,
உனக்கு ஓகேனா சொல்லு, இல்லைனா இந்த பாட்டே டிஸ்பேன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இல்லை இல்லை அப்படியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பேசிகிட்டே இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பீடியை பார்த்து என்ன சொல்ல வரீங்க இப்போ அப்படின்றாங்க. இப்போ அவர் தான் இருடா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வேண்டாமே ப்ளீஸ் எனக்கு கம்பல் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. இப்போ அவர் தான் இங்கே பாரு ஜிமீன், இது ரொம்ப முக்கியமான டான்ஸ் ஓகேவா, உனக்கு நான் டைம் கொடுக்குறேன், இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக யோசி, நாளைக்கு மார்னிங் வந்து என்கிட்ட நீ சொல்கிற ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு நல்லா யோசி ஓகேவா, உனக்கு நான் டைம் கொடுக்குறேன், ஆனால் உன்னை விட இந்த டான்ஸை யாராலையும் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் என்னால் முடியாது அப்படின்றாங்க. ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு ஆரம்பம் ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறாங்க. இப்போ டீ தான் ஜிமீன் நில்றா அப்படின்றாங்க. ஜிமீன் பாட்டு நடந்து போயிட்டாரு. இந்த சைடு ஜேகே கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அவர் தான் ஷியோ டேங் நீ கொஞ்சம் சொல்லுடா அப்படின்றாங்க. இப்போ டே தான் நான் என்ன சொல்கிறது அப்படின்றாங்க. டே அவன் கம்பல் பண்ணிடா, இந்த டான்ஸ் ரொம்ப முக்கியமானது, அவன் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக ஆடுவான், இப்போ நம்ம கொரியோகிராஃப் பண்ணால் தான் அதை அப்போ முடிக்க முடியும், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜேகே தான் அப்படியே சைலண்ட்டாக இருந்தவர் இந்த தண்ணி குடிக்கிறதுக்குன்னு ஒரு கிளாஸ் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கிளாஸில் வாட்டர் இருக்குது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டு அந்த கிளாஸை போட்டாலும் தட்டி விட்றாரு. அந்த கிளாஸை போய் டம்முன்னு உடையுது. இந்த சைடு அவர் தான் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போயிடுறாங்க. இப்போ ஆரம்பம் ஏய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்காங்க. அவர் பாட்டுன்னு ஏஞ்சி போயிடுறாரு. இந்த சைடு ஆரம் என்ன நடக்குது இங்கே, என்ன அவன் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு போகிறான், இவன் என்னென்ன கிளாஸை தட்டி விட்டு போகிறான், என்ன நடக்குதுங்க அப்படின்றாங்க. ஐயோ அப்படி இல்லைங்க, நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு ஆரம், இது ரொம்ப முக்கியமான கொரியோகிராஃபர், நீ அவனை ஒழுங்கு மரியாதையாக டான்ஸை வர சொல்லு அப்படின்றாங்க. இல்லைனா டீமை டிஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஐயோ இல்லை நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்றாங்க. நீங்கள் தான் கம்பல் பண்ணணும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இந்த டான்ஸ் ரொம்ப முக்கியமானது, டயாங் நீ என் ஃப்ரெண்ட் தானே, நீ அவனை கம்பல் பண்ண இல்லை அவன்கிட்ட சொல்லி புரிய வை அப்படின்றாங்க. ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றாங்க. ட்ரையில் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு ஆரம்ப பார்த்து நீயும் ஜங்கு கிட்ட பேசு, என்ன ஆச்சு அவங்க 2 பேருக்கு, இதை சண்டை கிண்டை போட்டுட்டாங்களா அப்படின்றாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல, நாங்கள் இன்றைக்கி பேசியிருப்போம் நாளைக்கு சண்டை போடுவோம், அந்த மாதிரி ஜஸ்ட்டு சண்டை தான், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க. சரி ஓகே, நாளைக்கு காலையில் எனக்கு பதில் வரணும், ஜேகே கிட்டே இருந்தோம் ஜிமின் கிட்டே இருந்தோம் ஓகேவா, அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புங்க அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அவங்க கிளம்புங்கன்னு சொன்னோடனே இப்போ எழுந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன்னு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ டே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் பின்னாடியே போகிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. டே என்னடா இதுக்குடா வந்த அப்படின்றாங்க. ஏய் என்னால் அந்த டான்ஸை ஆட முடியாது போட்டே அப்படின்றாங்க. ஏன்டா முதல்ல ஓகே டே நீ புரிஞ்சுப்பல அப்படின்றாங்க. சரி எனக்கு புரியுது, ஆனால் அவர் அந்த மாதிரி பண்ண சொல்கிறாரு அப்படின்றாங்க. என்னால் முடியாது டே அப்படின்றாங்க. இந்த சைடு ஆரம்பம் தான் காமிக்கிறாங்க. ஐயோ எனக்கு தலை வலிக்குது இவனுங்க 2 பேருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் கத்திக்கிட்டே வராங்கன்னு சொல்லி சிந்தா ஏன்டா கத்துற, என்னடா பண்ணுறது, அந்த பேர் என்ன பிடிச்சி கத்திட்டு இருக்கான் அப்படின்றாங்க. சரி ஒன்றும் இல்லை டென்ஷன் ஆகாத ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தா அப்படியே அக் பண்ணிவிட்டு கூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜோப்பும் சுகானா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோப்பு பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜோப் தான் இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, ரூமுக்கு போறியா, என்னடா பண்ண சொல்கிறேன், நானா போய் ஆட போகிறேன், நீ தானே போய் ஆட போகிறேன், என்னது நானா, சரி ஜேகே ஜிம்மின் தான் ஆட போகிறாங்க, அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டு போ, எனக்கு வேலை இது அப்படின்னு சொல்லிட்டு சுகா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ ஷபா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜோப் தான் அப்படியே கிட்டே வராங்க ஆரம் கிட்ட. இப்போ ஆரம் தான் என்ன ஜோப் இதெல்லாம் அப்படின்றாங்க. இப்போ ஜோப் தான் என்ன பண்ணுறது, அவர் அந்த மாதிரி ஒரு டான்ஸ் கேட்டார், நான் நல்லா பார்த்துட்டு அந்த கொரியோகிராஃப் சூப்பராக இருக்குது, அதுக்கு செட் ஆகிற ஒரே ஆள் ஜிமீன் தான், அதுக்கப்புறம் ஜேகே, ஏன்னா ஜேகேவால் தான் ஜிமீனை தூக்க முடியும், நம்மளால் அவ்வளோ முடியாதுல்ல, ஜேகே தான் டக்குன்னு தூக்கிட்டு அந்த மாதிரி சுத்தலாம் முடியும், அது வந்து ஜேகேவால் தான் முடியும், ஆனால் அவங்க 2 பேர் அப்படின்றாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஆரம், அது ஜேகேவால் தான் முடியும், அதே மாதிரி இந்த கேரக்டர் ஜிமினால் தான் முடியும், அப்படி இல்லைனா இந்த சாங்கே வேணான்னு நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. என்ன ஜோப் நீ பேசுகிற அப்படின்றாங்க. கம்பல் பண்ணுங்க, வேறு வழி கிடையாது, அவர் எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா, இப்படி மட்டும் இல்லைன்னா நம்ம டீமே கிடையாது அப்படின்றாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க, போய் கேளுங்க அப்படின்றாங்க.
ஓகே ஓகே நான் கேட்குறேன், நீ டென்ஷன் ஆகாத அப்படின்றாங்க. நான் ஒன்றும் டென்ஷன்லாம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஜோப் தான் ஜின்யாங், என்னடா எனக்கு ஒரு காஃபி வேணும், வந்து போட்டு தரீங்களா அப்படின்றாங்க. என் கையில் போய் போடு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், உங்கள் காஃபிக்கு நான் அடிமை அப்படின்ட்டாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிந்தா, சரி வாட்டவங்க நான் போட்டு தரேன் அப்படின்றாங்க. ஒரு காஃபிக்கு என்னென்ன மழுப்பு வேண்டியதாக இருக்குது. என்னது அப்படின்னாங்க. போங்க போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப்பா அப்படி பின்னாடியே போகிறாங்கன்னு சொல்லி ஆரம்பம், என்னடா எல்லாம் தனியாக விட்டு போயிட்டீங்க அப்படின்ட்டு. இப்போ ஆரம்பம் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கிட்ட தான் வராங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. டீ வந்து அவரை ஷோல்டரில் ஹேண்டு போட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஜிமின் தள்ள கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. இந்த சைடு ஆரம்பம் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே நிமிந்து பார்க்குறாங்க. என்ன யாங் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அந்த கொரியோகிராஃபிக்கு நீங்கள் தாண்டா செட் ஆவீங்க, ப்ளீஸ் ஜிமின் ஒத்துக்கோ அப்படின்றாங்க. என்ன பேசுகிறீங்க எனக்கும் அவனுக்கு தான் செட் ஆகாதே, அவனுக்கு தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி அவன் ஒத்துப்பான் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார்ல பேக் ஜிமீன் அப்படின்னு சொன்னோடனே அவன் ஓகே சொல்லிட்டான், ஆனால் உனக்கு என்ன ஜிமீன் அப்படின்றாங்க. எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்கு என்னால் முடியாது அப்படின்றாங்க. ப்ளீஸ் எங்களுக்காக ப்ளீஸ், அவர் டீமே டிஸ்பேண்ட் பண்ணிட்டு வேண்டுறாரு அப்படின்றாங்க. எனது ஆமாம், அவர் இந்த டீமே வேணாம், இந்த டான்ஸுக்கு ஓகே இல்லைன்னா இந்த டீமே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கடா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின்டா, என்ன பண்ண சொல்கிறீங்க, என்னால் அவனை ஃபேஸ் பண்ணவே முடியாத அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. இந்த சைடு ஆரம்பக்கும் புரியுது ஜிமின் பேசுகிறதெல்லாம். இப்போ ஜிமின் தான் அப்படி சொன்னோன்னே டே தான் ஜிமின் அப்படின்றாங்க. டயாங் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டீமாக சும்மா ஆயிட்டாரு. இந்த சைடு ஆரம்பத்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ ஆரம்பம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சாரி அப்படின்றாங்க. எதுக்கு இந்த மாதிரி நான் சொன்னதுக்கு, ஆனால் என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். நான் புரிஞ்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமாக அந்த இடத்த விட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. டீ தான் அப்படியே ஜிமின் ஆக்ட் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்த்து பார்க்குறேன். பாய்.